நேற்று இரவு எங்களுடைய வைத்தியசாலைக்கு எவ்வித அனுமதியும் பெறாமல் ராமநாதன் அர்ஜுனா என்கின்ற வைத்தியர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் இரு செயற்பாட்டாளர்களை அழைத்து கொண்டு எங்களுடைய வைத்தியசாலைக்கு உட்பிரவேசித்து எவ்வித அனுமதியும் பெறாமல் அவர் தங்கள் கடமையில் இருந்த எங்களுடைய வைத்தியர்களோடும் எங்கள் கடமையாற்றிய ஊழியர்களோடும் தர்க்கத்தில் ஈடுபட்டார். அதன் பின்னர் நான் எங்களுடைய வைத்தியசாலையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் போலீஸ் பிரிவுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவரை உள்நுழைய வேண்டாம் என்று அறிவுறுத்தல் கொடுத்திருந்தேன். இருந்த பொழுதிலும் அவர் மகப்பேற்று வைத்திய விடுதியினுள் சென்று மகப்பேற்று விடுதியினுள் இருந்த பெண் நோயாளிகள் அதே போன்று அங்கு கடமையாற்றிய இரு வைத்தியர்களோடு தர்க்கம் புரிந்து அவர்களின் கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தியிருந்தார். அதே போன்று அங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முகமாக வைத்தியரின் அறையினுள் சென்று புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்திருக்கின்றார்கள். இதை எவ்விதத்திலும் அனுமதிக்க முடியாது. கடந்த வாரம் மன்னார் மாவட்டத்தின் தம்பனக்குளத்தைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளம்தாய் சுகையினம் காரணமாக மகப்பேறின் பின்பாடு சுகையினம் காரணமாக மன்னார் வைத்தியசாலையில் இயற்கை எய்தியிருக்கிறார். மிகவும் வேதனைக்குரிய விடயமாக நான் அதை பார்க்கிறேன். இதன் போது உறவினர்களால் உடனடியாக எனக்கு ஒரு சில முறைப்பாடுகள் விதமாக அவர்கள் தொலைபேசியில் என்னிடம் கதைத்திருந்தார்கள். இது தொடர்பாக நான் வடமாகாண ஆளுநரோடு கதைத்திருந்தேன். இப்படி அவர்களுடைய பக்கத்தில் ஒரு முறைப்பாடு இருப்பதாகவும் அதன் பிற்பாடு இங்கிருக்கின்ற பணிப்பாளர்களோடும் கதைத்திருந்தேன். அவர்கள் ஏற்கனவே அந்த சம்பவத்திற்குரிய விசாரணையை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அது மத்திய அரசாங்கத்தாலும் மாகாண சுகாதார அமைச்சாலும் குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இதன் பிற்பாடு நான் அந்த குழுக்கள் சம்பந்தமாக விசாரித்த போது மன்னார் வைத்தியசாலையினுடைய குழு விசாரணை முடித்ததாகவும் மற்ற குழுக்கள் விசாரணையை நடந்து கொண்டிருக்கு. ஒரு சில வாரங்களில் அதுக்குரிய விசாரணையின் பிரகாரம் அவர்கள் வடமாகாண சுகாதார அமைச்சு வடமாகாண ஆளுநர் செயலகம் விசாரணையின் பிற்பாடு அவர்கள் வைத்தியசாலை பக்கத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரால் அந்த மரணம் ஏற்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனையை சட்டத்தின் ஊடாக அவர்கள் வழங்குவதற்குரிய சகல ஏற்பாடும் அவர்கள் செய்வதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் விசாரணையின் பிற்பாடு மிகுதி நடவடிக்கை சுகாதார அமைச்சு செய்யும் என்று நான் நம்புகிறேன். පළාත තුළ සේවය කරන වෛද්‍යවරයෙක් නෙවෙයි. අපි දන්නා තරමින් දැනට පේරාදෙණිය රෝහලේ සේවය කරන වෛද්‍යවරයෙක් මේ අවස්ථාවේ මේ රෝහලට පැමිණීමට කිසිම හේතුවක් අපි දන්නා තරමින් මේ වෛද්‍යවරයාට තිබිලා නැහැ. මොහු තනිවමත් නෙවෙයි ඉන්නේ. ඔහු සමග තවත් පුද්ගලයන් දෙදෙනෙක් ඇවිල්ලා තිබෙනවා. ආරංචි වල ආකාරයට ඒ පුද්ගලයන් ඒ අවස්ථාවේදී වීඩියෝ පටිගත කිරීම කරමින් තිබිලා තියෙනවා.